இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 30 வரைக்கும் உள்ள வேத வசனம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போமாக. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டிருக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். வேறொரு உவமையை போதும். பிரைஸ் காட். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, இரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்துக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ரைட். இங்கே பார்க்கிறோம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் எப்பொழுது ஜனங்களிடத்தில் பேசினாலும் உவமைகளை கொண்டு பேசுவார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டவர் பல்வேறு உவமைகளை கொண்டு ஜனங்களோடு பேசினார். அதிலும் குறிப்பாக இந்த மத்தேயு சுவிசேஷம் என்பது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பல உவமைகளை அங்கே சொல்லுகிறார். 7 உவமைகளை இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகவே இந்த மத்தேயு 13 என்றாலே என்ன சொல்றாங்க? கிங்டம் பேரபிள், பரலோகத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே நாம் பார்க்கும் பொழுது, அதாவது 2வது உவமையாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்துவிட்டு போனான். அல்லேலூயா. களையை விதைச்சிட்டு போயிடுறான் சத்துரு. ஆக இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால், களையை விதைக்க இடங்கொடாதிருங்கள். என்னதுங்க? களையை விதைக்க இடங்கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமேன். ரைட். இப்போ இதை குறித்து சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவிடத்தில் போய் கேட்குறாங்க, ஐயா, இந்த ஊமையை பற்றி சொன்னீங்களே, அதற்குரிய அர்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள். அதாவது இங்கே பார்க்குறோம், 36வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். நிலம் என்பது என்ன? உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற
சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். முடிவில் என்ன நடக்கும்? களையெல்லாம் பிடுங்கி சுட்டெரிப்பதற்காக அக்னியிலே போடுவார்கள் என்று ஆண்டவர் அதை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிலம் என்பது என்ன? உலகம். விதை என்பது என்ன? ராஜ்யத்தின் புத்திரர். களை என்பது என்ன? பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த களையை விதைக்கிறவன் யாரு? பிசாசு. முடிவில் என்ன நடக்கும்? அதை அறுக்கிறவர்கள் முதலாவது களையை சேர்த்து சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவு நாட்களிலே நடக்கும். சரி, இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லுகிற செய்தியை கவனிங்க. இங்க பார்க்கிறோம் 24வது வசனத்துல, அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமா, தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். நிலமானது உலகம். சரிங்க. இந்த உலகத்துல யார் இருக்கிறா? நல்லவர்களும் இருக்கிறாங்க, பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். அதை கொஞ்சம் நான் மாத்தி இப்படி சொல்றேன். நம்முடைய இருதயம் ஒரு நல்ல நிலம் போல. இந்த நல்ல நிலத்துல என்ன இருக்கு? நல்லதும் இருக்கு, பொல்லாததும் இருக்கு. இருக்கா இல்லைங்களா? ஆமென். ஆக நல்லதை மாத்திரம் விதைக்க இடம் கொடுக்கணும், பொல்லாததை விதைக்க இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், என்னதுங்க? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு என்ன செய்யறான்? கோதுமைக்குள் களைகளை விதைத்து விடுகிறான். இப்ப நித்திரை பண்ணுகையில்னா இன்னொரு காரியம் என்ன சொல்றேன்னா, ஏமாந்து இருக்கும் பொழுது, கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது, விழிப்பா இல்லாது இருக்கும் பொழுது சத்துரு என்ன செய்யறான்? களைகளை விதைக்கிறான். அந்த மாதிரி தேவ பிள்ளை வசனத்தை நீங்க கேட்கும் பொழுது அது நல்ல விதை. அந்த நல்ல விதை உங்க உள்ளத்துல விழுகுது. அதே நேரத்துல சத்துரு என்ன செய்யறான்? களைகளை எப்ப விதைக்கிறான்னா, நம்ம கவனம் இல்லாது இருக்கும் பொழுது, மனுஷர் நித்திரை பண்ணுகிற போது. ஆக இந்த களையை விதைக்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல களைகள் இருக்கிற, அந்த கலை எப்படி இருக்குன்னா, பயிரை விட வேகமா வளருது. பாவம். ஆக தேவ பிள்ளையே, கடைசி நாட்கள்ல அறுக்கும் பொழுது களையை பிடிங்கி எரிச்சிருவாங்கன்றாங்க. அப்போ அந்த களையானது என்ன செய்யும்? பயிரை வளர விடாம தடுக்கும். இப்போ களை விதைக்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அப்ப ஏன் இங்க களை விதைக்கிறான்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஜனங்க எதை விரும்புறாங்க? அதிகமா தூக்கத்தை விரும்புகிறார்கள் இல்லையா? தூங்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை விரும்புறாங்க? தூக்கத்தை விரும்புறாங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும்னா, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போது தூக்கம் வரும். வேலை செய்யும்போது தூக்கம் வருமா? வராது. எப்போ தூக்கம் வருங்க? சொல்லுங்களேன். சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது, இயங்காமல் இருக்கும்போது, வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன வரும்? தூக்கம் வரும். தூங்கிட்டா என்ன ஆகும்? பக்தன் பாடுகிறார், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஆக விழிப்புள்ளவர்கள், ஆண்டவர் என்ன சொல்றாரு? விழித்திருங்கள் இல்லையா? என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். ஜபத்திலே விழித்திருங்கள், வசனத்திலே விழித்திருங்கள். இது விழித்திருங்கள் தான் சொல்றாரு. ஆனா தூங்குறதுனால என்ன ஆகுதுங்க? சத்துரு களையை விதைத்து விடுகிறான். ஆக பயிர் முளைக்கும் பொழுது களையும் சேர்ந்து வளருகிறது. ஆக அந்த களை நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடும்.
பிரைஸ் காட். அந்த களை வந்து எங்கே கொண்டுட்டு போகணும்? நரகத்தை கொண்டுட்டு போயிடும். அதனால் களையை விதைக்க இடங்கூடாதபடி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களையை விதைத்து விட்டு போனான். யாரு வரா? சத்துரு. அந்த சத்துரு யாரு? பிசாசு. அந்த பிசாசு வந்து என்ன செய்யறான்? களையை விதைக்கிறான். எப்போ விதைக்கிறான்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் இல்லாது இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம விழிப்புணர்வு உள்ளவர்களா இல்லாது இருக்கும் பொழுது களையை விதைச்சிட்றான். நல்லா கவனிங்க. போன வாரத்தில் நிறைய ஃபோன்கள், அதாவது ஜெபிக்கிறதுக்காக சொல்லுவாங்க, கஷ்டங்களை சொல்லுவாங்க, வியாதிகளை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சிலர் தங்களுடைய தவறுகளையும் சொல்லி இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். இப்போ எதுக்காக ஜெபிக்கணும், என்ன தவறில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுடைய வீட்டிற்கும் ஆலயத்துக்கும் சற்று தூரமாக இருக்கிறபடியினால் நாங்கள் குடும்பமாக ஒரு வாடகை ஆட்டோவில் பயணம் பண்ணுவோம். அதை ரெகுலராக நாங்கள் பயணம் பண்ணும் பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநரோடு பேசி பயணம் பண்ணுவோம். அப்பொழுது அந்த நபர் மீது எனக்கு ஒரு பற்று வந்து விட்டது. அதனால் அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அனுதினமும் பேச ஆரம்பித்தேன். இப்பொழுது அவரோடு வாழவும் நான் தீர்மானித்திருக்கிறேன். இது எனக்கு தெரியுது தவறு என்று. இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த அம்மா அனுதினமும் பேசினதை அந்த ஆட்டோக்காரர் பார்த்துட்டு, நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க, நானும் குடும்பமாக இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் அதாவது உங்கள் குடும்பத்தில் எந்த விரிசலும் வரக்கூடாது, அதனால் என்னோட பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியும் இந்த அம்மா தொடர்ந்து என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் என்ன செஞ்சிட்டார்? அந்த அம்மாவுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டார். என்ன கால் பண்ணாலும் போகாது. ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, யார்கிட்டையாவது மற்றவங்கிட்ட ஃபோன் வாங்கி மற்ற நம்பர்லேருந்து கூப்பிட்டு பேசுறது. உங்கள்கிட்ட பேசாட்டி எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேற நம்பர்லேருந்து பேசுறது. இந்த அம்மாவுடைய குரலை கேட்டாலே அவர் கட் பண்ணுறாராம். இதனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நான் தவறு செய்கிறேன் என்பது நன்றாக தெரிகிறது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவதென்று எனக்கு தெரியவில்லை. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க. அதான் களையை சத்துரு என்ன செய்கிறான்? விதைத்து விடுகிறான். ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டு உள்ள நுழைச்சிட்றான். நுழைச்சாச்சுன்னா அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி பாவத்தில் அந்த அம்மா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லாமல் எத்தனை பேர் மனசுக்குள்ளார் இந்த ஆளை பார்த்தா போதும், இந்த நபரை பார்த்து சிரிச்சா போதும், இந்த நபரோடு பேசினா போதும் அப்படின்னு இருந்தால் அது பாவம். அதான் களை. அந்த களை நிச்சயமாக பரலோகம் போக விடாது. ஏன்னா அதை விதைக்கிறவன் யாரு? பிசாசு, சத்துரு. ஆமென். இன்னொரு சகோதரி ஜெபத்துக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் எஸ்டேட்டு பகுதிகளில் இருக்கிறோம், எனக்கு புருஷன் இல்லை, ஒரே ஒரு மகன். அந்த மகன் வறுமை நிமித்தமாக வேலைக்கு ஒரு பக்கம் போனான். அங்கே போன பக்கத்தில் ஒரு சகோதரி அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க என் மகனோடு நல்லா பேசினாங்க. இவனும் பேச ஆரம்பித்தான். அந்த சகோதரிக்கு திருமணமாகி பிள்ளை, வாலிப பிள்ளை இருக்கிறது. இருந்தாலும் என் மகனை பிடித்து வைத்து கொண்டு அவள் விடமாட்டேன் என்கிறாள். இது நிமித்தம் என் பையன் எங்கிட்ட சரியா பேசுறதில்ல, அந்த அம்மாட்டியே பேசுகிறான். இதை குறித்து நான் எவ்வளவோ அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டேன், அவன் கேட்கல.
ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்னிடத்துல பணம் கேட்கிறான். நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை அடிக்கிறான். வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்து கொண்டு போய் விற்று அவளுக்கு கொடுக்கிறான். இதை குறித்து நான் பல இடங்களில் சொன்னேன். யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை. தேவப்பிள்ளை இப்படி அநேக வாலிப பசங்க என்ன செய்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. கலையை விதைச்சிருக்கிறான் சத்துரு. ஆக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஆராதனையில் பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் இடைப்பட்டார். ஆமென். ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எனக்குள்ளே ஆண்டவர் போட்ட அந்த விதை, அந்த வார்த்தை, சுத்தம் விரும்புகிற சுத்த ஜோதியே, விரும்பாத அசுத்தம் எல்லாவற்றையும். ஏன்னா பிசாசு கலையை விதைக்க சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆக கலையை விதைக்க என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. விழிப்பா இருக்க வேண்டும். விழிப்பா இருக்கும் பொழுது யாரும் என்ன செய்ய முடியாது? கலையை விதைக்க முடியாது. அங்கே சவுல் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் தலைமாட்டில் என்ன இருக்கு? தண்ணீர் சொம்பு இருக்கிறது. அவன் தூங்கிட்டு இருந்தபடியால தாவீது என்ன செய்யறான்? அதை எடுத்து கொண்டு போகிறான். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்குனா, ஆமென், ஜெபத்துல தூங்குனா, வசனத்துல தூங்குனா, சத்தியத்துக்கு வாழாம தூங்குனோம்னா என்ன ஆகும்? சத்துரு கலைய விதைச்சிருவான். அப்ப தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் எஜமான் பார்த்துட்டு தான் இருக்கிறார். போய் கேட்கிறாங்க, யார் இதை விதைச்சா? சத்துரு விதைத்து இருக்கிறான். அப்போ நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்குள்ள ஆசைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரால் அதை தடுக்க, ஏன் ஆண்டவர் தடுத்து இருக்கலாமே? அவர் தடுக்க மாட்டார். நம்ம தான் நம்மை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக நம்ம போய் என்ன செய்யணும்? அதை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது. பிரைஸ் காட். அதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கலைகள் காணப்படுகிறது. அந்த கலை எங்க கொண்டுட்டு போயிடும்? நரகத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அவியாத அக்கனிக்கு கொண்டுட்டு போயிடும். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருங்க. இது கொடிய காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஜாக்கிரதை. சென்ற வாரத்திலே இன்னொரு சம்பவம், திருப்பூர் பகுதியிலே கேள்விப்பட்ட ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பையன், வயசு 19. வயசு எவ்வளோ? 19. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியோடு பழகி பேசி எவ்வளவோ தூரம் அவங்களுக்குள்ளார காரியங்கள் நடந்திருக்கிறது. இதை ஒரு கட்டத்தில் இவங்க பெற்றோர் என்ன செஞ்சுருக்காங்க? அதை கண்டித்து உணர்த்தியும் திருந்தல. என்ன செய்யல? திருந்தல, கீழ்ப்படியில. அதற்கு மீறியும் அவர்கள் போகும் பொழுது என்ன ஆகுது? ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். அந்த மகனை பிடித்து போஸ்கோ சட்டத்தில் சிறையில் அடைத்து விட்டார்கள். 25 வருஷம் முடிஞ்சது வாழ்க்கை. ஆக ஒரு கலையை விதைத்தபடியினால ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பையன் எங்க இருக்கிறான்? இன்னைக்கு ஜெயில். கலையை விதைக்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அது காலம் கொடிய காலம், பொல்லாத காலமாக இருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்படுகிறதுனால் நம்முடைய சபைக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை விழித்திருந்து விழிப்பாயிருந்து காத்து கொள்ளுங்கள். இவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி இடம் கொடுத்தோம்னு என்ன ஆகும்? சத்துரு கலையை விதைச்சிட்டு போயிடுவான். விதையை போட்டாச்சுன்னா அங்கே என்ன ஆகும்? அது முளைச்சுதான் தீரும். அதே போல பண விஷயங்கள்ல ஆசைப்படாதீங்க. ஆமென்.
இந்த வகையில் போனால் எனக்கு காசு வரும், இந்த வகையில் போனால் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காசு விஷயங்களில் பணத்துக்காக ஆசைப்பட்டு தலையை ஆட்டினோம், என்ன ஆகும்? போய் மாட்டிக்குவோம். மாட்டியாச்சுன்னா அந்த பிரச்சனைலேருந்து என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. எனக்கு அநேகர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ கையடித்து கொடுத்து உடன்படுவாயானால் ஒன்று செய், உன்னை தப்புவித்துக்கொள்ள ஒன்று செய், உன் கண்ணுக்கு தூக்கமும் உன் கண் இமைக்கு உறக்கமும் வராதபடிக்கு உன் எதிராளி இடத்துல நீ ஓடிப்போய் என்ன செய்? வருந்தி கேட்டு நீ போட்டதை வாபஸ் வாங்கிக்கோ, ஏன்னா நீ போய் சிக்கிக்குவன்றார். ஆமேன். ஆக ஜாமீனுக்கு போன மாட்டிக்குவோம். ஜாமீனுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு பேங்க்ல கடன் கொடுக்குறாங்க, தனியார் கடன் கொடுக்குறாங்கன்னு என்ன கேட்பாங்க? ஷூரிட்டி போடு, ஜாமீன். அது யார் போடணும்? நல்ல வேலையில் இருக்கிறவங்க போடணும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, சம்பளம் வாங்குறவங்க பே ஸ்லிப்பை காமிச்சாதான். அப்போ அவங்க கட்டாவிட்டால் யார் கட்டணும்? ஜாமீன் போட்டவங்க தான் கட்டணும். தெரியாதனாலும் விட மாட்டாங்க, அதை கையெழுத்து வாங்குறாங்க. ஆக தேவப்பிள்ளை, இப்படி அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. சத்துரு என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டு வந்து உள்ள நுழைச்சு, ஆமேன், ஏதாவது ஒரு ஆசைகளை கொண்டு உள்ள நுழைச்சு அதன் மூலமாக என்ன ஆகுதுங்க? பெரிய உபத்திரவங்கள் காணப்படுகிறது. ஆக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆக தேவப்பிள்ளை, அற்புதத்தை பற்றி பேசுகிறோம், அதிசயத்தை பற்றி செய்திகள் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை பற்றியும் களைகளை விதைக்க இடம் கொடுக்க கூடாது என்பதை பற்றியும் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? ஆமேன். ஆகவே நம்முடைய வேலையில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, ஒரு கண்ணாடி போல, ஒரு மண் பாத்திரத்தை போல. ஆமேன். இதை ஒன்ஸ் உடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? கீழே போட்டோம்னா உடஞ்சிரும், கிராக் ஆயிரும். கிராக் ஆயிருச்சுன்னா அது எதுக்கும் என்ன செய்யாது? பிரயோஜனப்படுத்த முடியாது. ஒருவேளை ஒரு சில்வர் பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ அலுமினிய பாத்திரமாகவோ இருந்தால் அது கீழே விழுந்துச்சுன்னா ஒடுங்கி போகும். அதை என்ன செய்யலாம்? ஒடுக்க எடுத்துடலாம். அல்லது அது ஓட்டையாகும். அந்த ஓட்டை என்ன செய்வாங்க? பற்ற வச்சு அடைச்சிருவாங்க. ஆனால் மண் பானை கீழே போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அது உடஞ்சிரும். கண்ணாடி பவுல் அதை கீழே போட்டால் என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ணவே முடியாது. எங்கே தான் போடணும்? குப்பையில் தான் போடணும். ஆமேன். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்கள் வீட்டில் டீ குடிப்பதற்காக சில கப்புகள் எல்லாம் வச்சுருந்தோம் கண்ணாடியில். அந்த கப்பு பார்த்தா ஒவ்வொன்றா உடஞ்சிட்டே இருக்கு. அதை யார் போடுறாங்கன்னு தெரியாது. ஒரு 2 கப்பு இருந்துச்சு. அதில் பார்த்தா ஒன்று காணாமே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியல, உனக்கு தெரியல. ஆக மொத்தம் அது இல்லை, காணோம். ஆனால் அது யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஆக தேவ பிள்ளையே, நம்ம எதையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு? கேமரா இருக்கு, மினிட் புக் இருக்கு, கால வர்த்தமான புத்தகங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயத்திலே கொண்டு வருவார். எந்த களையும் விதைக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும். நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில ஆசைகள், சில இச்சைகள், சில அசுத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வரும். களைகளை விதைக்கிறவன் யாரு? பிசாசு. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, தெரியாதவைகள் அல்லவே. தெரியும், எப்படி வரான்னு நமக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன செய்யணும்?
ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியா பிசாசு வந்தான் இல்லையா? அவர் எப்போ 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 பிசாசு வந்தான்? அவர் பசியாய் இருந்த போது 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி முடிச்ச பொழுது என்ன செஞ்சான்? பிசாசு வந்து நீதான் பசியா இருக்கிறீரே, இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்து சாப்பிடும். அந்த மாதிரி நம்ம எதில் நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறோமோ, எந்த எந்த காரியத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறோமோ அந்த காரியத்தை என்ன செய்வான்? அவன் உபயோகப்படுத்தி, உனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்க, நீ கொஞ்சம் என்ன செய், மதுபானம் குடி, நீ கொஞ்சம் என்ன செய், புகை புடி, நீ கொஞ்சம் பாக்கு போடு, இது அப்படி கடன் பிரச்சனை கொஞ்சம் ஏமாத்தி சம்பாதி, நீ தான் நொந்துட்டு இருக்கிறிய இந்த சிற்றின்பத்தை அனுபவி. பிசாசு என்ன செய்வான்? பல விதங்களில் கொண்டு வருவான். அந்த எப்போ அந்த பலவீனமாக இருக்கிறோமோ அந்த டைம் பார்த்து என்ன செய்வான்? கிரியை செய்வான். அப்போ என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஏசாமி பசியா இருக்கும் பொழுதுதான் வந்து சோதிக்கிறான். பசியா இருக்கிறீரே, அந்த மாதிரி தேவனை ஆராதிக்கிற போது ஜெபிக்கிற போது பிசாசு சோதிப்பாய். நீ தான் டயர்டா இருக்கிறிய, படுத்தூங்கு, ஜெபம் பண்ணாத, உனக்கு தான் கண்ணெல்லாம் மயமயின்னு இருக்குது, பைபிள் படிக்க. ஆனால் டிவி பார்க்கறதுக்கு பாருங்க, செல்போன் பார்க்கறதுக்கு பாருங்க, அப்படி கிட்ட வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் என்ன ஆகும்? டயர்டாயிரும். சத்ரு களை விதைக்கிறான் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? மற்றதுக்கெல்லாம் பாருங்க, ஊர் நாயம் உலக நாயம் அப்படியே வெடி வெடியே பேசுவாங்க. ஏசாமியை பற்றி பேச மாட்டாங்க, வசனத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா சத்துரு என்ன செய்யறான்? களை விதைத்திருக்கிறான். களை விதைக்க இடங்கொடாதிருங்கள். அல்லேலூயா. யாது ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்காதபடி, கசப்பான வேர் முளைச்சிருச்சுன்னா அதை பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு உள்ள போயிடும், பிடுங்கிறது கஷ்டம். அந்த வேர் இருந்து என்ன ஆகும்? கண்டிப்பா திரும்ப திரும்ப அது முளைக்கும். சில நாய் பாருங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சிலருடைய பாவம் என்ன செய்யும்? பின்தொடர்ந்துட்டே இருக்கும். பாவம் பின்தொடரும். ஆமா, பாவம் வாசற்படியில் படுத்து, கதவை திறந்து என்ன இருக்கும்? வாசப்படி தான் இருக்கும். அந்த வாசப்படியில் என்ன படுத்திருக்கு? பாவம். இந்த பாவம் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும், பிரித்து விடும். பாவம் விஷத்தை விட கொடியது. ஆமேன். பாவம் உடனே வராது. எப்படி வரும் பாருங்க, மெதுமெதுவாக தான் உள்ள வரும். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு எடுத்துக்கோங்க. அவனவன் தன் சுய இச்சையினா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கோங்க. யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே சுய இச்சை என்னதுங்க? சுய இச்சை. ஆண்டவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பா இருக்கும் பொழுது ஆண்டவர் நீ அதை பாராதே என்றார். ஒரு பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நீ பார்க்காதன்னு தான் சொல்றாரு. ஒரு ஆண் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்னா அவனை பார்க்காதன்னு தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லுக் இஸ் an accident லுக், செகண்ட் லுக் இஸ் an incident லுக். எதிர்பாராம பார்க்கறது ஓகே, திரும்ப பார்க்கறது தவறு. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, வார்த்தை அழகாக நம் போதி. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். இழுக்கப்பட்டு, இச்சையினாலே இழுக்கப்பட்டு. ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதன் மீது ஆசை முதல்ல வரும். அதன் மீது என்ன வரும்? ஆசை. ஒரு மாம்பழத்தை பார்க்குறோம், ஆசை வரும். சாப்பிடணுன்ற
அது ஒரு பாவமாக இருந்ததுன்னா அந்த பாவத்தை பார்க்கும்போது ஆசை வரக்கூடாது. அந்த ஆசை உண்டு பண்ணுகிற காரியத்தை எடுத்து போடணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஏசப்பா ஆண்டவரே இந்த பாவத்தில் என்னை விடுதலையாக்கும், எண்ணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி என்ன செய்யணும்? அதுலேருந்து வெளியே வர பார்க்கணும். அதை நல்லா பார்க்கலான்னு உத்து பார்த்தா என்ன ஆகும்? அது கிட்ட போய் பார்க்கலாம், அதை தொட்டு பார்க்கலாம், அப்புறம் அதை அனுபவிச்சு பார்க்கலான்னு என்ன ஆகும்? பாவம் கப்புன்னு பிடிச்சிக்கும். புரியுதா உங்களுக்கு? வெள்ளம் அடிச்சுட்டு போகிற நாட்களில் மழை பெஞ்சு வெள்ளம் போகும், காற்றாற்று வெள்ளம் போகும். அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகிற நாட்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த அப்படியே கரையோரம் நின்று பார்த்துட்டு இருப்பானுங்க. அதில் பார்த்தா நிறையா பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு போகும். நீச்சல் தெரிஞ்சவன், திறமைசாலியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எட்டி குதிச்சு அதில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. சென்னையில் கூட மெரினா பீச்சில் ஒரு முறை பல முறை போயிருக்கிறோம், நிறைய தடவை பார்த்துல. ஒரு முறை போயிருக்கும்போது கடலுக்குள்ளே பூந்து என்னமோ என்ன செய்கிறானுங்க? எடுக்கிறானுங்க. பார்த்தா காசு. கடல் தனக்குள்ள ஒன்றையும் வச்சுக்காது, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுமா. அந்த மாதிரி காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டிருக்கிறானுங்க, சில்லற காசு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வெள்ளமாக போகிற நாட்களில் ஏதாவது பொருள் போச்சுன்னு என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கரையிலேயே நின்று ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே பார்க்கும்போது கருப்பாக பெருசாக என்ன செய்யுது? ஒன்று வருது. இவன் நினச்சான் ஏதோ ஒரு பெட்டி அடிச்சுட்டு வருதுடா, ஏதோ ஒரு பெட்டி, பணம் முடிச்சிருக்கிற பெட்டி வருது அப்படின்னு பார்த்து என்ன செஞ்சான்? டப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு அதை பிடிச்சான் பாருங்க. அது அவனை பிடிச்சிருச்சு. பார்த்தா கரடி. அந்த மாதிரி பாவம் கிட்ட போன என்ன செய்யும்? நம்ம பிடிக்கிறோம்ல, அது பிடிச்சிரும். ஆமே. கவனம் இல்லாமல் போய் தொட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவன் விடுதலை ஆகணும்னு பார்க்குறான், என்ன செய்ய முடியல, விடுவிக்கப்பட முடியல. அவன் அடிச்சுட்டு போயிட்டான், அவ்வளோதான் முடியும். அவன் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். காரணம் என்ன? பாவம் அவனை பிடிச்சிச்சு. ஆக தேவ பிள்ளையே, பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, ஆண்டவர் சொல்றார், மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போல். இந்த மதுபானத்தை மண் பாத்திரத்தில் ஊற்றி வைக்க மாட்டான், கண்ணாடி பாத்திரத்தில் தான் ஊற்றி வைப்பாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சகப்பு கடலில் இருக்கும், தகன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே என்ன வரட்டி மாதிரி இருக்கும். வரச்சாயா. சில பேருக்கெல்லாம் வரட்டி குடிக்கணும், அது பிளாக் டீ. அந்த மாதிரி அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அது என்னை குடின்னு கேட்காது. இவன் தான் என்ன செய்கிறான்? இழுக்கப்பட்டு. சில பேர் இந்த டாஸ்மார்க் முன்னாடியே உட்காந்துருக்கிறான். இப்போல்லாம் 12 மணிக்கு தான் திறக்கிறாங்களாட்டிருக்கு கடை. போகிறவங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு கடை திறக்கிறாங்க. 11 மணிக்கோ 12 மணிக்கோ திறக்கிறாங்க. 12 மணிங்களா? அந்த 12 மணிக்கு முன்னாடியே போய் நின்றுருக்கிறான், எப்படா திறப்பாங்க. ஆமே. சினிமா தேட்டரில் சினிமா படம் எத்தனை மணிக்கு போடுறாங்க? 10 மணி. 4 ஷோ முதல்ல போட்டிருந்தாங்க, இப்போல்லாம் எத்தனை ஷோன்னு தெரியாது. அதனால் அந்த டைம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்போ திறப்பாங்க. இப்போ ஒரு படம் நம்ம சிஎம் வெளியிட்டிருக்கிறார், அதை பார்க்கறதுக்கு என்ன செய்கிறாங்க? கூட்டம் திரளாய் போகுது. இப்போ தேவப்பிள்ளை அது எப்போ போடுவான், எப்போ டிவியில் வரும் பார்த்துட்டு ஆடு பார்த்து வைக்கிறது. சில பேர் பேப்பர் எடுத்தால் அந்த பேப்பரில் டிவி நிகழ்ச்சியெல்லாம் போட்டிருப்பான், எப்போ அந்த படம் வரும் பார்த்துட்டே இருக்கு, எப்போ அந்த சீரியல் வரும். அது கேட்காது, அது பாருங்கன்னு சொல்லாது. நம்ம தான் என்ன செய்கிறோம்? அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. ஆமாம். சில பேருக்கு மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, பொருள் ஆசை, ஓயாத பொருட்களை வாங்கிட்டே கடைசியில் கடன், திருமண பக்கமெல்லாம் கடன். ஆக பொல்லாங்கானவன் விதைக்கு என்ன செய்யாதீங்க? இடங்கொடாதிருங்கள். சத்துரு களையை விதைக்க இடங்கொடாது. இந்த களையை விதைச்சிட்டான்னு என்ன ஆகும்? அந்த களை முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு விதை, அது விதை முளைத்து தான் ஆகும். அதை விதைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது?
இடம் கொடுக்க கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு விதைக்க நிறைய சான்ஸ் வந்தது. ஆனால் என்ன செய்யல? இடம் கொடுக்கவே இல்லை. அவன் விழித்திருந்தான், தன்னை காத்து கொண்டான். ஆமேன். இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு அடையாளம். ஆமேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை அந்த அப்பமாகிறதுக்கு, பிசாசு கீழ்ப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. Man does not live by bread alone, but on every word that proceeds from the mouth of God. ஆமென். சத்துரு விட்டு விலகி போனான். திரும்ப ஒரு தடவை என்ன செஞ்சான்? ஆண்டவரை கொண்டு போய் உயரமான இடத்துல நிறுத்தி, அங்கிருந்து தாழ குதியும், இதுதான் தேவகுமாரனாச்சு, உமக்கு தான் பணிவுடைய ஆவிகள் இருக்கிற தூதர்கள் என்ன செய்வாங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்கள் ஏந்தி கொண்டு போவார்களே. ஆண்டவரை சோதிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமென். சில நேரம் ஆண்டவரே நீர் ஆண்டவர், ஆனால் இந்த காரியத்தை எனக்கு பரீட்சை பார்க்கவே கூடாது. பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிய கூடாது. பிசாசு குதிக்கிறானேன்னு அவர் சொல்றானேன்னு குதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்கல. அந்த மாதிரி நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள். சத்துருவுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. அவன் வார்த்தை கீழ்ப்படிய கூடாது. அவன் சொல்றான், தூங்கு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதான், கீழ்ப்படிய கூடாது. அப்பாலே போ சாத்தானே. ஆமென். நான் ஆண்டவருடைய பிள்ளை. எதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? அவர் ஜெயம் பெற்றார், நாமும் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக. ஜெயம் பெறுகிறவனை தான் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு இடத்துல ஆண்டவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி உலகத்தை எல்லாம் காமிக்கிறான். எதை காமிக்கிறான்? உலகத்தை எல்லாம் காமிக்கிறான். எல்லா ஆசைகளையும் காமிக்கிறான். அவன் சொல்றான், ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டான். யாரை யார் பணிகிறது பாருங்க. ஆமென். பிசாசு சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உம்முடையதாகும். ஆண்டவர் சொன்னார். ஆமா, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இவைகள் எல்லாம் எதை காமிச்சு? உலகத்தை எல்லாம் காமிச்சு. ஆக தேவ பிள்ளை ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அந்த மாதிரி சில நேரம் சில காரியங்கள் அதை செய்யினா அதை உனக்கு தரேன் அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? ஆசை காமிப்பான். எதுக்கு? மோசம் போக்குறதுக்காக. ஆக அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விரட்டி அடிங்க, விழித்திருங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். ஆமென். இந்த ரட்சிப்பை இழந்து போவோமானால் திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியாது. சிம்சோன் காத்து கொள்ளவில்லை. அவனுடைய கண்கள் யார் மீது போனது? ஒரு வேசியின் மீது போனது. அவருடைய கண்கள் எதன் மீது போனது? செத்த பிரேதத்தின் மீது போன. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? செத்த பிரேதத்து இடத்துல போகக்கூடாதுன்னார். ஆனா அவன் எங்க போனான்? செத்த பிரேதத்துக்கிட்ட தான் போனான். ஆண்டவர் சொன்ன அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி. ஆனா எங்க போறான்? அந்த அந்நிய நுகத்துல வேசிக்கிட்ட தான் அவன் போகிறான். இப்படியே போய் 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 என்னாச்சு? அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாவரைத்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? சத்துரு களை விதைக்க இடம் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைய நாம் இடம் கொடுக்க கூடாது. விரட்டி அடிக்கணும், துரத்தி விடணும், அப்பாலே போயின்று சொல்லணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும், அப்பொழுதுதான் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் காட். உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள. நம்ம ஜெயிக்கணுங்க. ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள்னா களை விதைக்க இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆக சத்தியத்துக்காக நில்லுங்க, வசனத்துக்காக நில்லுங்க. இப்படிப்பட்ட வசனங்கள் ஆண்டவரத்தில் கேட்டு பரிசுத்தத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். ரட்சிப்புக்காக போராடணும். ஆமென். சத்தியத்துக்காக போராடி தான் நிற்கணும். ஆமென். ஆக ஃபாஸ்டிங், இந்த ஆல்நைட் பிரேயர்ல சொன்ன, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, நல் யோசனை செய்து
யுத்தம் பண்ணு. கிறிஸ்தவ வாழ்க்கை நல் யோசனை செய்து பரிசுத்தத்துக்காக போராட வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் என்பது சாதாரணமானதல்ல. யுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? தேவ பலத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய யுத்தமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென். துரைத்தனங்கள் அதிகாரங்கள், நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைப்போம், அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை சத்துரு கொண்டு வருவான். துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதில் என்ன செய்யணும்? ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் பெற வேண்டுமானால் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஜெயம் பெற வேண்டுமானால் சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். ஜெயம் பெற வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, பாவத்தை புறக்கணிக்கும் பொழுது மட்டுமே தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. சின்ன உள்ளத்திலையும் களைய விதைப்பான், நடுத்தர வயதை உடையவர்கள் உள்ளத்திலும் களைய விதைப்பான், முதிர் வயது உள்ளவர்கள் உள்ளத்திலும் என்ன செய்வான்? சத்துரு களைய சத்துரு களைய விதைக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. எந்த வயசுல வேணாலும் களைய விதைக்க வருவான். ஆனா என்ன செய்யணும்? உன் இருதயத்தை காத்துக்கொள், 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 காத்துக்கொள். பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா